அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யப்படாது, அல்லாஹ்வுக்கு அடிபணியாமல் இருக்கப்படாது. இந்த 3 விஷயத்திலிருந்து நாம் எது மாறுபட்டாலும் நாம் குர்ஆனை விட்டு வெளில போயிட்டோம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுனா என்ன, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுனா என்ன, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதுனா என்ன? அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு வசனத்துல, அதாவது 7:188 எனக்கு, அதாவது முகமது நபி பார்த்து, எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை செய்து கொள்ளவோ அல்லது தீமை செய்து கொள்ளவோ எனக்கு சக்தி இல்லை, எல்லாமே அல்லாஹ்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அல்லாஹ் எப்படி நம்ம இணை கற்பிக்கிறோம். இப்ப அல்லாஹ், இப்ப நம்ம பேசுறது அல்லாஹ் தான் நம்ம அறிகிறது. இதை முகமது நபி அறிவாங்களா? பவுலியாக்கு அறிய மாட்டான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், முகமது நபிக்கு அறிவாங்களா? இப்படித்தான் நம்ம என்ன கற்பிக்கிறது, கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. நபிகள் நாயகத்துக்கு மறைவான விஷயம் தெரியுமா? தெரியும். இப்போ தொழுகையில நம்ம முகமது நபிக்கு சலாம் சொல்றோம், முகமது நபி கேட்குமா? இப்படியே நம்ம அப்படி கேக்குறீங்க. அதாவதுங்க, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய மாட்டார்கள் அப்படிங்கிறது மிக தெளிவான குர்ஆன் வசனங்களை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நம்முடைய நம்பிக்கை பிரகாரமும் கூட, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் நம்ம சொன்னால் அது உங்களுக்கு கேட்கும் என்று நம்ம நம்பினால் அது கண்டிப்பா அது இணை கற்பித்தல் தான். இப்ப நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாங்கிறீங்க, நம்ம சொல்ற சலாம் நபிகள் நாயகத்துக்கு கேட்கும் அப்படின்னு நீங்க நம்பினீர்களே, ஆனால் அது நீங்க என்ன பண்றீங்க, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக இறந்த பிறகு கேட்பாங்க, எங்க இருந்து கூப்பிட்டாலும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் கொண்டீர்களே, ஆனால் அது நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற குற்றமாகத்தான் அது கருதப்படும். அதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன உடனேயே அவங்க விளங்குறாங்க என்பதற்கு தான் சொல்றோம், விளங்குறது இருக்குதுல, அது அறிவுபூர்வமான ஒரு வாதம் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டா, உலகத்துல ஹதீஸ்ல எங்களுடைய பேச்சுக்கள்ல விளங்காத இடங்கள்லையும் நம்ம என்ன செய்வோம், அழைக்கிறது நீங்க பாக்குறீங்க. விளங்காவிட்டால் கூட நம்ம என்ன செய்யறோம், காபத்துல்லாவே, சூரியனே, நிலா ஓடிவான்னா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். நிலா ஓடிவா என்று இவன் சொல்லிவிட்டான், நிலா கேட்குமா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டான்னு சொன்னா அதை மடமை என்று நம்ம சொல்லுவோம். ஏன் நிலா ஓடிவான்னு நம்ம சும்மா சொல்றமே தவிர, சொல்லுகிற நமக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுதான் சொல்றோம். நிலா கேட்காது, அது ஓடி வராது, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், நிலா ஓடிவா என்று சொன்னது நிலாவை அழைத்து விட்டான் என்ற கருத்து தராதுன்னு விளங்குமா இல்லையா? அது விளங்குகிறது. அவ்வளவு வேண்டியதில்லை. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு இதே மாதிரி கூப்பிடுகிறார். குழந்தைன்னா என்ன, அன்னைக்கு பிறந்த குழந்தை, 3 நாள் குழந்தை. அதை வச்சு என்ன செய்யறா, கண்ணேங்கிறா, மணியை ராஜாங்கிறா, என் செல்லாங்கிறா. விளங்கும்டா சொல்றா, விளங்குமா? அந்த குழந்தைக்கு விளங்காது, கண்டிப்பா விளங்காது. அந்த செவியெல்லாம் என்ன செய்யறது, சயின்டிபிக்கா ஒர்க் பண்ணக்கூடிய காலத்துல இல்ல, திரும்பி கூட பார்க்காது. அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு என்னமோ சொல்றா, நீ தான் ராஜாங்கிறா, அப்படி ராஜாங்கிறா, தாளாட்டுறா, தொட்டில போட்டு என்ன செய்யறா, என்னென்னமோ பாடல்கள்லாம் படிக்கிறா, எத்தனையோ கோரிக்கைகள் அதில் அடங்கி இருக்கிறது, எத்தனையோ பாராட்டுகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் சொல்ற காரணத்தினால இவள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்க. விளங்காத ஒரு குழந்தைகிட்ட போய் விளங்கும் என்று நம்பி பேசியது இது மடமை இல்லை. அப்படி கேட்போமா? கேட்க மாட்டோம். எப்ப கேட்போம், அவ விளங்கும் நம்புனா கேட்டுருவோம். அட லூசு, விளங்குமா, விளங்குன்னு நான் நம்பியா பேசுறேன்னு அவளே சொல்லுவா. இப்ப நம்ம என்ன, எது இந்த கேள்வி எங்க வருதுன்னு கேட்டா, அவர் என்ன கேட்கிறாருன்னு விளங்கிக்கிறங்க. அத்தஹியாத்து ஓதுறோம், அத்தஹியாத்துல ஓதும் பொழுது அதுல ஒரு வசனம் வருது, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று வருது. இப்ப நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக நபியை போய் கூப்பிட்டீங்கன்னா, அவருக்கு விளங்கும் நீங்க சொன்னீங்கன்னா அது சிறுக்கு தானே. விளங்கும்னு சொன்னா சிறுக்கு தான். அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொன்னா சிறுக்கு இல்ல. அதை சொல்லும் போதே நம்ம என்ன விளங்குறோம் என்றால், இது விளங்காது, இதை சொல்ல வேண்டும் என்று உத்தரவு இருப்பத காரணத்தினால் சொல்கிறோம். இந்த அஸ்ஸலாமு அலைக்க என்று நம்ம எந்த இடத்தில் என்று சொன்னாலும் விளங்காது. இதை விட்டு தள்ளுங்க. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க,
வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க தொழுகை நடத்தினாங்க, அவங்களை பின்பற்றி தொழுத சஹாபாக்கள் இதை சொன்னாங்க, அது விளங்காது. நீங்க என்னமோ 1400 வருஷத்துக்கு முந்தி இங்க உட்கார்ந்துகிட்டு சொல்றது விளங்குமாங்கிறத கொஸ்டின் ஆக்குறீங்க. நாம் சொல்கிறோம், நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் முன்னாடி இமாமாக நிக்க, பின்னாடி மக்கள் தொழுக, அந்த தொழுகைக்குள்ள சஹாபாக்கள் அத்தையாத் ஓதுவாங்களே, அதுல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம்னு சொன்னாங்களே, அது விளங்குச்சா? அது விளங்கலன்னு சொல்றோம் நாங்க. விளங்கி இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி இருக்கணும். விளங்கி என்ன செய்யணும்? தொழுகையில் நின்றுகிட்டு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம், ஏன் ஒவ்வொருத்தரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுகன் நபி ஓதிட்டே இருப்பாங்க? அவ்வளவு விட்டுருங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல உலகம் பூரா பாதி ஒரு கால்வாசி உலகத்துக்காவது இஸ்லாம் போயிருந்தது. எல்லா பகுதியிலும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். எல்லா நேரத்திலும் அவங்க தொழுவார்கள். தொழும் போது எல்லா நேரத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்க அத்தையாத் ஓதுவார்கள். அதுல அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபின்னு சொல்லி எல்லா நேரத்திலையும் அவங்க சொல்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணணும்? உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம், ஏன் எங்க ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுகன் நபி ஓதிருப்பாரு. அப்ப இந்த உலகத்துல வாழும் போது அவங்க ரிப்ளை சொன்னாங்கன்னு கூட வரலையே, எப்படி விளங்க உங்களுக்கு? விளங்கவே 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 விளங்காது. ஆனால் அது சொல்லுவோம் நாங்க. விளங்காது என்று நினைத்துக் கொண்டு சூரியனோடு பேசுகிற மாதிரி, விளங்காது என்று நினைத்துக் கொண்டு சந்திரனை கூப்பிடுகிற மாதிரி, விளங்காது என்று நினைத்துக் கொண்டு நதியை பார்த்து பேசுகிற மாதிரி, விளங்காது என்று நினைத்துக் கொண்டு கடலை பார்த்து பேசுகிற மாதிரி. நான் ஒரு நிபா கூட படிப்பார்ல, தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறார். இது சிற்காயிருமே? தென்றல் காற்றை போய் நிக்க சொன்னாலும் விளங்குமா? அதுக்கு விளங்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொன்னா அவர் தென்றல் காற்றை கூப்பிட்டாருன்னு சொல்லுவீங்களா? இது உங்க பேச்சில, என் பேச்சில, எல்லார் பேச்சிலையும் இது மாதிரியான வாசகங்களை பயன்படுத்துகிறா இல்லையா? குர்ஆன் என்பது மனிதனுடைய வழக்கத்தில், மனிதனுடைய மொழியில் அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேசுற மாதிரியான தோரணையில் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். நம்ம அப்படி பேசுகிறோம் குழந்தைகிட்ட. எவ்வளவு வேணாம். தொழுகை முடிக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி, யாருக்கு சொன்னீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்? யாரையும் காணாம தனியா இருக்கும்போது என்ன செய்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமான்னு. அவங்களுக்குள்ள செவருக்கா பதில் சொல்ல போது? இப்ப நமக்கு வலது பக்கம் எது இருக்கு? நான் மட்டும் சொல்லுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வலைக்கும் சலாம், செவரு சொல்லுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த பக்கம் ஒரு செவரு, செவர் தானே இருக்குது. அப்ப நம்ம அது சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவதில்லை, இந்த சலாமை இந்த செவர் கேட்கும், நமக்கு பதில் சொல்லும், அப்படி நினைச்சா பயங்கர சிற்கது. நம்ம என்ன நினைக்கணும் என்றால், நபிகள் நாயகம் நமக்கு சொல்றாங்க, மலக்குகளை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். என் உம்மத்தில் யாராவது சலாம் சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு வந்து இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் என்று எனக்கு தெரிவிப்பார்கள். அதுக்கு தான் அதை சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுகன் நபி ரசூலுல்லாஹ் கேட்காது. ஆனால் மீடியேட்டரா இருக்கிற மலக்குகள் எங்கெங்க அனுப்பப்படுறாங்க அவங்களுக்கு கேட்கும். அவங்க போய் என்ன செய்வாங்க? இதை கொண்டு போய் செய்தியை கொடுப்பாங்க. அப்படிதான் நம்ம நம்பி அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுகன் நபின்னு சொல்லணுமே தவிர, இப்படி சொன்னால் நிச்சயமா அவர் சொன்னபடி சிறுக்குதான். எப்படி நம்ம சொல்லக்கூடிய சலாம் கேட்கும் என்று அது சொன்னா மட்டுமில்ல, நிலா நிலான்னு சொல்லும் போது அப்படி நினைச்சுக்கிட்டு சொன்னா அது கூட சிறுக்குதான். நிலா நிலா ஓடிவான்னு சொன்னா சிறுக்கு இல்ல, இந்த நிலா நான் சொல்வதை கேட்கும், அது ஓடி வரும் அப்படி நினைச்சா என்ன ஆயிரும்? அது சிறுக்காயிரும். அப்ப அந்த நம்பிக்கை தான் சிறுக்கே தவிர, சொற்கள்ல அது மாதிரி அமைந்து இருந்தாலும் அந்த அர்த்தம் அதுக்கு இல்லை என்றால் அது சிறுக்காகாது. சொற்களுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது, அதனுடைய கருத்து அப்படி இல்லை, அது சிறுக்காகுமா? அப்படின்னா ஒரு மனுஷனும் சிறுக்கு வைக்காதவங்க கிடையாது. ஏன் நம்ம வாழ்க்கையில அப்படிலாம் என்ன செய்யறோம்? நிறைய விஷயங்களை கேட்காத பார்த்து என்ன செய்யறோம்? ஒரு கல்லு காலில் இடிச்சிடும், நாசமா உன கல்லுங்கிறோம். கல்லு காலில் இடிச்சா, கல்லு காலில் இடிச்சிருச்சா கல்லுகிட்ட போய் பேசலாமா? அப்படி நீங்க சொல்லிருக்கீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையில நாசமா போனது நிலை மண்டை அடிச்சிருக்கீங்க, அது ஏன் போய் அது போய் பேசுறீங்க? அது போய் நிலை விளங்கா நினைச்சு நீங்க மட்டும் நிற்கும் போது நிலைகிட்ட போய் பேசலாமா? அது மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில சொல்றோம். அது சிறுக்கு ஆவலை. ஏன் ஆவல? நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு சொல்லல, சொல்லுதான் வருதே தவிர நிலை கேட்கும் என்று நினைக்கவில்லை, கல் உணரும் என்று நம்ம நினைக்கவில்லை, அதே மாதிரி காத்து கேட்கும் என்று நம்ம நினைக்கவில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுகன் நபி என்பதை கேட்பார்கள் என்று நம்ம நினைக்கவில்லை, நினைக்க கூடாது. நினைத்தால் சிறுக்கு. ஆனால் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயுகன் நபி என்று சொல்லணும். ஆனால் அது அவர்கள் கேட்காது என்று நம்பணும். இது சிறுக்கு இல்லை. சிறுக்கு என்பது நம்பிக்கையை பொறுத்தது. அது சொல்லுமா, அது நம்பிக்கை வராம பார்த்துக்கணும்.